மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருமங்கலக்கோட்டை கீழையூரில் தனது பள்ளி பருவத்தை தொடங்கியவர் கோவிந்தராஜ். 70 ஆண்டுகளுக்கு முன்பு அதே ஊரில் உள்ள தொடக்கப் பள்ளியில் தனது கல்வியை முடித்து பின்னர் உயர்கல்விக்காகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளிநாடுகளுக்கு சென்று தற்போது சிங்கப்பூரில் வெற்றிகரமான தொழிலதிபராக திகழ்கிறார். தான் படித்த பள்ளியை ஒருபோதும் மறக்காத கோவிந்தராஜ் பள்ளியின் தற்போதைய நிலையை அறிந்து உதவி செய்ய முன்வந்துள்ளார். ஊர் பள்ளிக்கூடத்திலே படித்ததுனாலும் அடுத்தாப்புல என்னுடைய ஊருக்கு நல்ல செய்யணுங்கிற வளர்ச்சிக்கு வேண்டி இடத்த வாங்கி வச்சுருந்தேன். திரும்பி பரிபூர்ணம் பேரப்பிள்ளையார் மகன் என் குடும்பம் சார்ந்தது எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். சந்தோஷம் மனப்பூர்வமான வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வச்சிருக்கேன். 2020 ஆண்டு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அப்பள்ளியில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியாத சூழல் நிலவியது. இந்த இக்கட்டான நிலையை போக்க கோவிந்தராஜ் ஒரு மகத்தான முடிவை எடுத்தார். பள்ளிக்கு அருகாமையில் ஊரின் மைய பகுதியில் உள்ள தனது 30,000 சதுர அடி நிலத்தை பள்ளிக்காக தானமாக வழங்கியுள்ளார். இதன் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 2 கோடி ஆகும். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி முறைப்படி பள்ளி கல்வித்துறை நிர்வாகத்தின் பெயருக்கு இந்த இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிந்தராஜின் இந்த செயல் ஒரு தனிப்பட்ட கொடையாக மட்டுமின்றி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு சமூக பொறுப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இது குறித்து அவர் கூறுகையில், ஒவ்வொரு மனிதனின் வளர்ச்சிக்கும் அடிப்படையான காரணம் கல்விதான். அந்த கல்வி அனைவருக்கும் தரமாக கிடைக்க வேண்டும். அதற்கு பொருளாதார தடையோ அல்லது இடவசதி தடையோ இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சேர்த்து வைத்த இந்த நிலத்தை பள்ளிக்கு வழங்கியுள்ளேன் என்று குறிப்பிட்டார். எனக்கு ஒரு மிக சந்தோஷத்தோட மதிப்பு என்ன மாணவருடைய கல்வி முக்கியம். அதுக்கான சூழ்நிலையை ஊர் ஒத்துக்கணும். அடுத்த தலைமுறைகள் நல்ல விதமாக வரணும். அதுக்கான முக்கியமான தலைவர்களும் உருவாகணும். இந்த ஊர்ல இருந்து பேர் வாங்கணும். மேலும் அனைவரும் தங்கள் ஊருக்கும் பள்ளிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவிந்தராஜின் இந்த தாராளமான செயல் அப்பகுதி மக்களால் மட்டுமின்றி அரசு பள்ளி காப்பாளர்கள், கல்வி வளர்ச்சி குழுவினர் மற்றும் அறக்கட்டளைகள் என பலராலும் பெரிதும் பாராட்டப்பட்டுள்ளது. இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி ஆகணும். இன்னும் இடம் பற்றாக்குறை இருந்தாலும் மற்றவங்க வச்சிருக்கவங்க கொடுக்கறதுக்கு மனசு வரணும்.